செய்திகளாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் திமுக கூட்டணியில் நீடிப்பதை காங்கிரஸ் சார்பில் இருந்து செல்வ பெருந்தகை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்புராமன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுப்புராமன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி திமுகவுடைய கூட்டணியில் தொடர்ந்து பயணித்து வருகிறது. காங்கிரஸ் கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிக சீட்டுகள் வேண்டும் என்று சமீப காலமாக பேசி வந்தனர். தற்போது பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவானது வெளியாகி இருக்கிறது. நேற்றைக்கு வெளியாகி அந்த முடிவுகள் எல்லாம் பார்த்தோம். அதற்கு பிறகாக காங்கிரஸ் கட்சி அங்கு படுதோல்வி அடைந்திருக்கிறது. இதன் காரணமாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த பேர வலிமை குறைந்திருப்பதாக செய்திகள் சொல்லப்பட்டது. அதாவது எங்களுக்கு ஆட்சியிலும் அதே போல அதிக சீட்டுகள் வேண்டும் என்று கேட்கக்கூடிய அந்த பேர வலிமை காங்கிரசுக்கு குறைந்திருக்கிறது. அதன் காரணமாக அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் சாய்வார்கள், அந்த பக்கம் செல்வதாக செய்திகள் எல்லாம் கூறப்பட்டது. வெளியில் பேச்சுக்களும் அப்படிதான் இருந்தது. இந்த கூட்டணி சலசலப்புகள் எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, தமிழகத்தை பொறுத்தவரை மதச்சார்பின்மை, சமூக நீதி ஆகிய கொள்கைகளுக்காகவும் தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்கின்ற நோக்கிலும் இந்தியா கூட்டணி வெற்றி கூட்டணியாக செயல்பட்டு வருகிறது. மத்திய பாஜக அரசின் தமிழக விரோத போக்கிற்கு எதிராக மக்கள் ஓரணியில் திரண்டு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக அணிவகுத்து நிற்கிறார்கள். எஃகுக்கோட்டை போல இருக்கிற இந்தியா கூட்டணிக்கு எதிரான வாக்குகளை அதிமுக, பாஜக கூட்டணி, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி பங்கு போட்டுக் கொள்கிற சூழல் தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் இருக்கப் போகிறது. இதன் அடிப்படையில் இந்தியா கூட்டணி தமிழகத்தில் மீண்டும் வெற்றி பெற்று நல்லாட்சி அமைவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்று இந்த அறிக்கையின் வாயிலாக மீண்டும் நாங்கள் திமுக கூட்டணியில் உறுதியாக தொடர்கிறோம், உறுதியாக அந்த கூட்டணியில் தான் நாங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் பயணிப்போம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை வாயிலாக உறுதியாக தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் காங்கிரஸ் கட்சி தாவக்கூடும். 2026 சட்டமன்ற தேர்தலை அவர்களோடு தான் சந்திக்கக்கூடும். ஒரு சில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களும் அந்த பக்கம் செல்வதற்கு சம்மதம் தெரிவித்திருப்பதாக, அதாவது அந்த கூட்டத்தில் பேசுவதாக இப்படிப்பட்ட பல தரப்புப்பட்ட தகவல்கள் வந்த நிலையில் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை வெளியிட்டு 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம், அந்த கூட்டணியில் தான் தேர்தலை சந்திக்கப் போகிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்புராமன்.